விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் 15ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோள் என்ன, நட்சத்திரம் எது, முக்கியமா இந்த ராகு காலம் யமகண்டம்லாம் எப்ப இருக்கு சார்? நல்ல நேரம் எது? இத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருக்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு இன்றைய சூரியோதயம் எப்படி இருக்க போகுது? இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப் உங்களுக்காக Play Storeல கிடைக்க போகுது. உங்க ஃபோன்லயே, உங்க வரவேற்பு அறையிலேயே அத டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருங்க. இதுல நீங்க கேட்க வேண்டிய மந்திரங்கள், இன்னைக்கு நாளினுடைய பஞ்சாங்கம், அதே மாதிரி என்கிட்ட இன்டராக்ட் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அது இருக்கும். அதே சமயம் இதுல நெறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. நெறைய பூஜைக்கான இதெல்லாம் இருக்கு. அதுக்கு தனித்தனியாலாம் பணம் கட்டணுங்கிற அவசியம் இருக்காது. இந்த ஆப்ப ஒரே தடவ பண்றது, டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். இதற்கான வருடத்திற்கான தொகை அப்படிங்கிறது இருக்கும். சிறிய அளவு தான் இருக்கும். இதுக்கான காம்ப்ளிமென்ட்டும் இருக்கும். இதற்கான அப்பாயின்ட்மென்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நான் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். அப்பாயின்ட்மென்ட் தான் குடுப்பேன். என்கிட்ட ஜாதகம் கேட்க வந்தவர்களுக்கு அது நெறைய தெரியும். ஒரு ஒரு நல்ல பெயர் வாங்கியிருக்கேன். அத தொடர்ந்து காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், ஒரு சிந்தனையும் இருக்கு. இந்த ஆப் நெறைய நல்ல தகவல்கள உங்களுக்காக குடுக்கும். பயனுள்ளதா இருக்கும். இந்த மந்திரங்கள் உங்களுக்கு கை குடுக்கும். இப்ப நெறைய பேர் இந்த ஆப்ப தனித்தனியா கேட்டுட்டு இருக்கோம் சார் அப்படிங்கிறாங்க. இந்த மந்திரத்தெல்லாம் எங்க கேட்கறது அப்படிங்கிறாங்க. இந்த ஆப்ல அதற்கான தனி வீடியோங்கிறது உண்டு. தின ராசி பலன் ரொம்ப துல்லியமா என்னுடைய ராசி பலன் இத்தனை ஆண்டு காலமா நீங்க 4, 5 வருடங்களா தொடர்ந்து கேட்டுட்டு இருந்த ராசி பலன் தொடர்ந்து வரப்போகுது. இதுல இன்னும் நெறைய அருமையான பயனுள்ள விஷயங்கள் எல்லாம் வரும். முக்கியமா பஞ்சாங்கத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐகானே அழுத்திடுங்க. லைக் குடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்கங்கிற வார்த்தையா ரொம்ப சீக்கிரத்தில மாறப்போகுது. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல கவுண்டவுன் பிகின்ஸ் அப்படின்னு. ஒரு நல்ல நாளுக்காகவும், ஒரு நல்ல நேரத்துக்காகவும் நானும் காத்திருக்கிறேன். அதற்கான முன்னோட்டமா தான் இந்த நிகழ்ச்சி YouTubeல குடுத்துட்டு இருக்கோம். இது எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா உங்களை வந்தடையுது. திரைக்கு முன்னால் நான், திரைக்கு பின்னால் பல கலைஞர்கள், இத மேனேஜ் பண்ணக்கூடிய குழுவினர்கள், இதற்கு முதலீடு போட்டவர்கள் எல்லாருமே இருக்காங்க. இது நல்ல விதமா உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடன். இன்னைக்கு நாள் முழுதும் உத்திர நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்ய போறார். இன்றைய திதி துவாதசி திதி. இரவு 8 மணி 41 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறம் மேல் திரியோதசி திதி நமக்காக வந்துடுது. அமிர்த யோகம் கூடிய நாளாகவும், சித்த யோகம் கூடிய நாளாகவும் இன்றைய நாள். அவிட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கும், சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி 30 நிமிடங்கள் வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் குளிகைக்கான நேரம். சூலம் கொண்ட திசையாக வடக்கு. இன்னைக்கு அ கருட பகவானோட பிரார்த்தனை குங்குமாங்கித வர்ணாய குந்தேந்து தவளாயச்ச விஷ்ணுவாகன ரூபனே நமஸ்துபியம் நமஸ்துபியம் பக்ஷி ராஜாயனே நமக அப்படிங்கிற மந்திரத்தை இன்னைக்கு சொல்லிட்டு உச்சரிச்சுட்டு அந்த கருட பகவானுடைய படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் அந்த கருடனுடைய பெருமைகளை காதால கேட்கிறதும் அந்த மகாவிஷ்ணுவை தன் தோல்ல சுமந்து ராகு கேது தோஷத்துக்கெல்லாம் ஒரு பெரிய விமோச்சனம் கொடுக்கக்கூடிய அந்த தெய்வத்தை பிரார்த்தனை செய்துட்டு அவருடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் மகாவிஷ்ணுவினுடைய ஆலயங்கள், லக்ஷ்மியினுடைய ஆலயங்கள் வீட்டு அருகாமையில இருந்ததுன்னா, அங்க கருடன் சன்னதியில துளசி தீர்த்தம் சாப்பிட்டு, அதன் பிறகு இன்றைய நாளை எடுத்து வைப்பது, அவிட்ட நட்சத்திரத்தில இருப்பவர்களுக்கோ, சதய நட்சத்திரத்தில இருப்பவர்களுக்கோ உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்துக்கு குடுத்துரும். மேலும் ஏனைய நேயர்கள் இத செய்றது கூட, கண்டிப்பா இன்னைக்கு நாளினுடைய நற்பலனாகவே நீங்க நிச்சயம் பார்க்க முடியும். இப்படி நாள் முழுதும் இன்னைக்கு சந்திரன் உத்திர நட்சத்திரத்துல இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும்? நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? மேஷ ராசி நேர்கள பொறுத்தவரையிலும், "கை தட்டி தட்டி அணைத்தாளே" அப்படின்னு கை தட்டி அழைக்கிறது, கொஞ்சம் கௌரவ குறைச்சலான விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். ஏன்னா நம்மள இவங்க ஒரு ரெஸ்பெக்ட்டே இல்லாம நடத்துறாங்க. நம்ம எப்பேர்ப்பட்ட ஆளு? நம்ம என்னெல்லாம் காரியம் செஞ்சிருக்கோம், நம்மள வந்து ரெஸ்பாண்டே குடுக்க மாட்டேங்கிறாங்க. உட்காந்துக்கிட்டே பதில் சொல்றாங்க. நம்மள யாருன்னு நெனச்சுக்கிட்டாங்க ஐயா சாமி நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க மேஷராசி நேயர்கள். ஆனா பாருங்க, அடுத்தவங்களுக்கு அது தெரியாதுல்ல. அப்ப "டில்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு பிள்ளை" அப்படின்னு.
சில நாள் இப்படிதான் நம்மளோட கௌரவ குறைச்சல்ங்கிறது இருக்கும். நம்மள கைத்தட்டி கூப்பிடுவாங்க. ஒரு மட்டு மரியாதைங்கிறதெல்லாம் இருக்காது. எப்பேர்ப்பட்ட ஆள் நம்ம இன்னைக்கு இன்சல்ட் பண்ணிட்டாங்களே! இன்சல்ட் அப்படிங்கிறது. சந்திரனையே இன்னைக்கு இன்சல்ட் பண்றாரு உத்திர நட்சத்திரத்தில. அப்புறம் உங்கள இன்சல்ட் பண்ணாம இருப்பாங்களா? அப்ப இன்சல்ட்ங்கிறத பொறுத்துக்கணும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், இந்த கேன் யூ ஹெல்ப் மீ? கேன் யூ லெண்ட் மீ? கண்டிப்பா இருக்கும். ஒரு உதவிங்கிறத மாலை நேரத்தில யாருக்கோ ஒருத்தருக்கு செய்ய போறாங்க. தேங்க் யூ வெரி மச்ங்கிறத ஃபோன்லயாவது கேட்பீங்க. இல்ல 4 தடவையாவது தேங்க் யூங்கிற வார்த்தைய கேட்டு, இதெல்லாம் நம்ம திறமைக்கு சாதாரணமப்பா இருக்கட்டும் அப்படின்னு, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன் அப்படின்னு இந்த மயங்குறேன், தயங்குறேன், நன்றின்னு கேட்டு, பரவாயில்லங்க இருக்கட்டுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய உதவியா அப்படின்னு, இன்னைக்கு 4 உதவி செய்ய போறீங்கன்னா பாருங்களேன். அதாங்க உபகாரம், உபகாரம். அத செய்ய போறீங்கன்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற மிதுன ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், இந்த "அண்ணன் என்ன, தம்பி என்ன, அவசரமான உலகத்திலே" அப்படின்னு, இந்த அண்ணா, தம்பி உறவு, பங்காளிகளோட உறவு, சகோதர, சகோதரிகளோட உறவு, சின்ன விரிசல் அப்படிங்கிறது, ஒரு ஹீட்டட் ஆர்கியூமென்ட்ஸ், ஈவன் நம்ம யார் மேலலாம் அண்ணான்னு பிரியம் வச்சிருக்கோமோ, இல்ல அக்கான்னு பிரியம் வச்சிருக்கோமோ, ஒரு சின்ன மனஸ்தாபம்ங்கிறது இருக்கும். ஒரு விரிசல் அப்படிங்கிறது உறவுல இருக்கும். ஒரு வேதனை அப்படிங்கிறது இருக்கும். ஹீட்டட் ஆர்கியூமென்ட்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே ஹீட்ட பத்தி பேசாதீங்க. ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தி தான் இருக்கு. இந்த பாருங்க முகத்துல இங்க கொப்பளம் வந்துருச்சு, இங்க கொப்பளம் வந்துருச்சு. இல்ல எனக்கு இல்ல. நான் மிதுன ராசி இல்ல. நீங்கள் அதை பார்த்து கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு, உங்களுடைய அழகு, எழில், தோற்றம், பிம்பம் இதுல உஷ்ணத்தினுடைய பாதிப்பை பார்க்க வேண்டிய தருணம். கொஞ்சம் ஹீட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். அதுக்கு தகுந்த அளவு உணவு எடுத்துக்கிறது மிதுன ராசி நேயர்களுக்கு நன்மை தரும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், பெரும் தனக்காரகனா இன்னைக்கு இருக்க வேண்டிய ஒரு நிலை. ஆமா சார், ஆமா சார். அடுத்தவங்களோட பணமாவது நம்ம அக்கவுண்ட்ல வந்து போகும். நீண்ட காலமா காத்திருந்த பேமெண்ட் இன்னைக்கு மாலை நேரத்தில கன்ஃபார்ம் ஆகுது, கிரெடிட் ஆகுது. அந்த கிளையன்ட்டோட கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சந்தோஷம் தரும். இந்த மாத கடைசியினுடைய இறுக்கங்கள், பற்றாக்குறைகள் எல்லாம் கிளியர் ஆயிடும். டிராவலுக்காக காத்திருந்தீங்கன்னா, டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகும். குடும்பத்தில இருந்த வாத விவாதங்கள் தீரும். குடும்பத்தில அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே புரிதல் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். குடும்ப உறவுகளிடையே மதிப்பு, மரியாதை, மேன்மை இதை தொடர்வதற்கான அமைப்புங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா. சூப்பு முதல் ஸ்மூத்தி வரை கிராண்டான டின்னர்னா பாருங்களேன். எதிர்பார்க்கவே இல்லல்ல. பிளான் பண்ணலல்ல. இப்படி கிரகம் கெடுக்கிறதுல எவ்வளோ கில்லாடியோ, கடகராசி நேயர்களே, இன்னைக்கு வரம் குடுக்கறதுலயும் அவ்வளோ கில்லாடி. சந்திரன் உங்களுக்கு வரம் குடுக்க போறார். அவர் கேதுவ இன்னைக்கு தாண்ட போறாருன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், சார் கேதுவ சந்திரன் தாண்ட போறாருன்னு சொல்லிட்டீங்க. வயித்துல இந்த பசும்பாலு, இந்த ரோஸ் மில்க்கு, இந்த பாதாம் பாலு கொஞ்சம் ஜில்லுன்னே கொஞ்சம் வார்த்துருங்க அப்படின்னு கேட்கறது. வயித்து வலி சரியாயிடும். நோவு சரியாயிடும். மருந்து, மாத்திரை, மல்லிகை இந்த பற்றாக்குறைகள், ஷார்டேஜு, எண்ணெய் பத்தல, அரிசி பத்தல, பருப்பு பத்தல, இந்த மளிகை சாமான், ஸ்டேஷனரி, புரோவிஷனரி இதெல்லாம் கொஞ்சம் ஷார்டேஜா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சிம்மராசி நேயர்களுக்கு, இந்த ரீஃபில், ரீசார்ஜ் இந்த ரீசார்ஜ்ன்னு ஒண்ணு தான் ஞாபகம் வருது. இந்த வைஃபை ரீசார்ஜ் பாருங்க. காலையிலலாம் கட் ஆயிடும். டக்குனு முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. அதே மாரி ஃபோன்ல பேலன்ஸ் கம்மியாகிறது, அவுட் கோயிங் கால்ஸ் கொஞ்சம் ஸ்டாப் ஆகுறது, இது போன்ற விஷயங்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இருந்தாலும், ஓரளவுக்கு கடைசி நிமிஷத்துல சந்தோஷமான செய்திய சந்திரன் குடுத்துருவார். சந்திரன் கேதுவ கடந்ததுக்கு அப்புறமேலு, அப்பாடான்னா பெருமூச்சு விடுவீங்கன்னா பாருங்களேன், இன்னைக்கு 4 தடவையாவது பெருமூச்சு விட்டு உங்க குலதெய்வத்த, "அப்பா, ஐயனாரப்பா உன் பிள்ளைய நீ காப்பாத்திட்ட" அப்படின்னு. இந்த பிள்ளைய காப்பாத்திட்ட அதாங்க நீங்க தாங்க அந்த பிள்ளை. வேற யாரும் இல்ல. அடுத்து இருக்கிற கன்னி ராசி நேயர்கள பொறுத்தவரை சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வைக்க போறாருங்கிறத நீங்க மறந்துறக்கூடாது. வரவேற்பு, கெட் டுகெதர், நண்பர்களுடன் கலந்துரையாடல்கள், ஜில்லுன்னு இருக்கிற ஜிகரு தண்டா. இந்த குளிர்ந்த பிரதேசங்களுக்கு போயிட்டு வருது. ஆல் டைம் ஜில்லுன்னே இருக்குது. எதிர்பார்க்காத பழச்சாறு, எதிர்பார்க்காத உணவுக்கான அழைப்பிதழ், திடீர் சந்திப்புகள், சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிலை. அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. என்ன பாட்டு? நிலா பாட்டு. "ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவான்னு" அந்த சந்திரன வரவேற்க வேண்டிய நிலை உங்களுக்காக நிச்சயம் உண்டு. அதுவும் இந்த சந்திரன வரவேற்கிறதுங்கிறது சிறப்புக்குரியது. வளர்பிறையில வரக்கூடிய சந்திரன், வளர்ச்சிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு உண்டு. உங்கள் அதிகாரம், சிலப்பதிகாரமே இன்றைக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்ப நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்ங்கிறது உங்களுக்கு உண்டு. அடுத்து இருக்க துலாம் ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், "பார்த்த ஞாபகம் இல்லையோ" எப்படி? அந்த இந்த சிநேகிதர்கள், சிநேகிதிகளோட சந்திப்பு, டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். "ஆமா சார், ஆமா சார்." ரொம்ப தூரத்து சொந்தம். இந்த அவுட் ஹவுஸ்ல இருக்க சொந்தம், கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்க சொந்தம், பக்கத்து தெருவுல இருக்க சொந்தம், இவர்கள்ல யாரோ ஒருவரை சந்தித்து,
"யப்பா! பார்த்து பேசி எவ்வளவு நாள் ஆகுது" அப்படின்னு கை குலுக்கிக் கொள்ள வேண்டிய தருணங்கள். ஒருவரை ஒருவர் முகத்தில் அடையாளம் பார்த்து சிரித்துக் கொள்ள வேண்டிய நிலை. ஆடை அணியில் ஆபரண சேர்க்கை. மணி வித்ட்ராவல். இன்னைக்கு ஒரு சின்ன அமௌண்ட் ஆவுது. மாச கடைசியாவது ஒண்ணாவது. அக்கவுண்ட்ல இருக்க ஃபண்ட உருவிற வேண்டியது தான் அப்படின்னு, இந்த 2 அக்கவுண்ட்ட மெர்ஜர் பண்றது, 3 அக்கவுண்ட்ல இருக்க பணத்த ஒண்ணா கொண்டு போய் வித்ட்ரா பண்றது, துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். பண பரிவர்த்தனை சந்தோஷம் தரும். செலவுக்கான தருணம்ங்கிறதும் துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்கும். அவுட் கோயிங் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போவும். என்ஜாய் பண்ணிக்கலாம். தப்பில்ல. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்கள பொறுத்து எனக்கும் வித்ட்ரால்லாம் உண்டு தானே! நிச்சயமா உண்டு. டென்ஷன் இருக்கும். ஒரு படபடப்பு இருக்கும். ஆனா மனி ஃப்ளோவுக்கு பஞ்சம்ங்கிறது வராது. லாஸ்ட் மினிட் டிசிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். நல்ல வேளைங்க ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் டயத்த தள்ளி போட்டுட்டாங்க. மாச கடைசியா இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு. இந்த மாத கடைசியினுடைய இறுக்கங்கள், எண்ணி பார்த்து செலவு நம்ம எப்பவும் எண்ணி பார்த்து செலவு பண்ண ஆளே கிடையாது. எழுதி பார்த்து வரவு செலவு பண்ண ஆளா நம்ம? இன்னைக்கு நிலைமை இந்த மாத கடைசியில கொஞ்சம் பார்த்து பார்த்து அடி எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு. இந்த பாதி கிணறு தாண்டிட்டேன் கார்த்திக் சார். மீதி கிணறு தாண்ட முடியல அப்படிங்கிற ஒரு நிலை கொஞ்சம் டைம் கேட்டுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டுருக்கேன். ரெக்வெஸ்ட்டா கேட்டுருக்கேன். ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீங்கிற வார்த்தைய இன்னைக்கு 3 இடத்துலயாவது பயன்படுத்த வேண்டிய ஒரு 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 நிலை விருச்சிக ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை. கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய அறிவு, உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், உங்களுடைய கெட்டிக்காரத்தனம் இன்னைக்கு எல்லாருக்கும் பயன்படும். அடுத்தவர்களுக்கும் பயன்படும். அதற்கான கங்கிராச்சுலேஷன்ஸ்ங்கிற வார்த்தை நிச்சயமா இருக்கும். சூப்பர்ம்பாங்க, மெஜஸ்டிக்கும்பாங்க, கிராண்டா இருக்கும்பாங்க. அதே மாரி ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை, சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல சந்திப்பு, கலந்துரையாடல்கள், ஒருவரை ஒருவர் அ புகழ வேண்டிய தருணங்கள், புகழ், பெருமை, பாராட்டை கடந்து வர வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு பெரிய ஐஸ் பாரா தூக்கி தான் தலையில வைப்பாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன சந்தோஷம், சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் மகிழ்ச்சி தரும். எப்படி? "சின்ன சின்ன சண்டே சமாதானமாச்சா, ஆழங்கட்டி மழ கழக்க வந்தாச்சா, இப்ப டுவிட்ட மனசு பழம் விட்டு சேர்ந்தாச்சா." இந்த குடும்பத்தில இருந்த ஒரு புரிதலின்மை, ஒரு மறைமுகமாவே பேசிட்டு இருந்த விஷயங்கள், சின்ன சின்ன வாத விவாதங்கள், வம்பு கலாட்டாக்கள் காம்ப்ரமைஸ் ஆயிடும். ஒரு செட்டில்மென்ட் வந்துரும். ஒரு ஜென்டில்மேன் அக்ரீமென்ட், ஒரு ஜென்டில் வுமன் அக்ரீமென்ட் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும். உணவு காலதாமதமாக வேண்டிய அமைப்பு தான் காணப்படுதே தவிர, பாதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமா இல்ல. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், இந்த ஏப்ப விட்டா கேவ் கேவ்ன்னே சவுண்ட் வருது கார்த்தி சார். கொஞ்சம் மசால் செரிக்கலையோ அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் ஃபுட் பாய்சனிங், அன்டயத்துல நேத்து சாப்பிட்டுட்டேன் போல இருக்கு. கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிளா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம். உங்க ராசியில வீற்றிருக்க ராகுவும் குடுத்துருவார். இன்னைக்கு அந்த சந்திரனுக்கே ஸ்தானம் சரியில்லைங்கிறது தான் சந்திராஷ்டமம். இப்போ உங்களுக்கும் ஸ்தானம் சரியில்ல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, கொஞ்சம் மசாலா சாதத்த பார்த்தா அளவா சாப்பிடுறது நல்லது. ஃபுல்லா மசாலா இறக்கிட்டோம்னா, அப்புறம் இந்த வெயிலுக்கு சொல்லவே வேண்டியதில்ல. டேஞ்சர் அப்படிங்கிறது தான். அதுவும் உணவுல டேஞ்சர் அப்படி செரிமான தொந்தரவு, கொஞ்சம் அஜீரண சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறத கடந்து வர வேண்டிய நிலை, கான்ஸ்டிபேஷன் கொஞ்சம் விட்டு விட்டு வயிறு வலிச்சு வலிச்சு மோஷன் எக்ஸ்கிரீட் ஆக வேண்டிய தருணங்கள் நிச்சயம் இருக்கும். மருந்து, மாத்திரை, மல்லிகை டெஃபினட்டா இருக்கும். செல்ஃப் மெடிகேஷன் மட்டும் கும்பராசி நேயர்களே போகவே போகாதீங்க. அது என்னைக்குமே ஆபத்து தான். இந்த யூடியூப் வைத்தியமோ, யூடியூப் ஜோதிடமோ ஒரு அளவு வரைக்கும் தான் ஒர்க் அவுட் ஆகும். பர்சனலா கேட்கிற கன்சல்டேஷன் தான் வெற்றி தரும். அடுத்து இருக்க மீனராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், புண்ணிய காரியங்கள், கணவன் மனைவி இடையே நல்ல அந்யோன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு குடுத்து போற தருணங்கள். அ ஆண்மான் சாப்பிட்டும்னு பெண்மானும், பெண்மான் எடுத்துக்கிட்டோம்னு ஆண்மானும், அடடடடா! இப்படி ஒத்து போனால்ல இருக்கும் அப்படின்னு, இந்த பிசினஸ் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர் இவங்க கிட்டலாம் ஒரு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான தருணங்கள். அப்பா! இவங்க கிட்ட இந்த பொறுப்ப நம்பி குடுத்தேன். கரெக்ட்டா செஞ்சு முடிச்சுட்டாங்க. காரியத்த கச்சிதமா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். அ ஒரு 3 சந்தோஷமான செய்தி மாலை நேரத்தில மீனராசி நேயர்களுக்காக உண்டு. 3மே பொருளாதாரத்தை சார்ந்து தான் இருக்கும். அமவுண்ட் ஹஸ் பீன் கிரெடிட்டட். நாளைக்கு பணம் அனுப்பிச்சுடுறேன். ஒரு 2 நாள்ல அனுப்பிச்சுடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும். தெள்ளற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். இன்னைக்கு டிசிஷன் மேக்கிங்ல உங்க குருவையே மிஞ்சி போய் நிப்பீங்கன்னா பாருங்களேன். குரு மீது அதிக பற்று, பிரியம், பாசம், அன்பு கொண்ட மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு குரு 3 காரியத்த ஜெயிச்சு குடுப்பார். சந்திரன் அந்த 3 காரியத்தையும் உங்களுக்காக ஜெயிச்சு, குருவையும் மிஞ்சி போய் நிப்பார் அப்படிங்கிறத நீங்க பலனா பார்க்கலாம். அப்ப என்ன அர்த்தம்னா, ரிஸ்க் எடுக்கலாம் மீனராசி நேயர்களே. கொஞ்சம் ஒரு ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்கா இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும், நலமும் இந்நாள்ல அமையணும்னு, நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கரர மனசுல பிரார்த்தனை செய்து,
ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரினுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.